அஸ்ஸலாமு அலைக்கும். மின்னு சமையலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டுக்கடை வதக்கு சட்னி தான் பார்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, செவக்க வறுத்து எடுக்கணும். சிம்மிலே வச்சு தான் நீங்கள் இதை வறுக்கணும். இப்போ வரமிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரமிளகா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்துருச்சு. இப்போ அந்த எண்ணெயில் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் போட்டுட்டு அந்த பிளேட்டில் வச்சுருந்தோம்ல உளுந்து, அதையும் இதுவிலே போட்டுக்கலாம். இதையே லாஸ்ட்டில் போடுறோம்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும் சட்னியில். ஃபஸ்ட்டே நீங்கள் வெங்காயம் தக்காளியோடு வதக்கிட்டிங்கன்னா அந்த வாசம் இருக்காது. இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.